வணக்கம் நண்பா, நான் உங்கள் சுரேஷ். இந்த வீடியோவில் டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன் 2020 பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற பைத்தான். பைத்தானோட ஃபீச்சர்ஸ் ஓப்பன் சோர்ஸ், நம்ம எந்த ஃபீல்டில் ஆனாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், நமக்கு எந்த விதமான ப்ராஜெக்ட்டும் பண்ணிக்கலாம். ஓப்ஸ் கான்செப்டும் உண்டு. நமக்கு கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பைத்தான் அமைச்சிருக்காங்க. பைத்தான் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் பேக் எண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பேக் எண்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு டேட்டாஸ்லாம் ஈஸியாக ரெட்ரி ஆகும். அதே மாதிரி பைத்தான் டேட்டா அனலிட்டிக்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பைத்தான் ரோபோட்டிக்ஸுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கூகுள் பைத்தான் வச்சு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமும் பைத்தான் வச்சு டெவலப் பண்ணாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்சோ பைத்தான் வச்சு டெவலப் பண்ணி 2020 பைத்தான் தான் மேஜர் ரோல் பண்ண போகுது. ரெண்டாவது ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி யூசர் இன்ட்ராக்டிவாக ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஃபீச்சர்ஸ் நமக்கு அப்டேட் ரெகுலராக கிடைக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதாவது ஊஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சர்வர் சைடு அப்ளிகேஷனும் கிளைண்ட் சைடு அப்ளிகேஷனும் ஈஸியாக டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டா வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா டைனமிக் வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி. பேபால் இந்த வெப்சைட் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு யூஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈவே வெப்சைட்டுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. யூபர் வெப்சைட்டுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் தேர்ட் இருக்கிற டைப் ஸ்கிரிப்டோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தா டூல் பாக்ஸ்லாம் இருக்கும். அந்த டூல் பாக்ஸில் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எரர்ஸ் அவ்வளோவா இருக்காது, செக்யூரிட்டியாக இருக்கும். இந்த சின்டாக்ஸில் அப்படி இருக்குது, மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க, செக்யூரிட்டி பர்பஸுக்காண்டி. இது ஓப்ஸ் கான்செப்டை சப்போர்ட் பண்ணுது. விஷுவல் ஸ்டுடியோவில் டைப் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லாங்குவேஜஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் காட்லின் லாங்குவேஜ் ஜாவா மாதிரி தான், அதில் ஆண்ட்ராய்ட் டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவிலும் காட்லின் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. ஜாவா ஃப்ரேம்வொர்க்கோட ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். இது காட்லின் ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செக்யூராக இருக்கும், எங்கேனாலும் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பின்ட்ரெஸ்ட் அந்த வெப்சைட் காட்லின் லாங்குவேஜ் வச்சு தான் டெவலப் பண்ணாங்க. கடைசியாக பார்க்குறது கோ லாங்குவேஜ் கூகுள் டெவலப் பண்ணாங்க. அதோட ஃபீச்சர்ஸ் கோ லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ணால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது கோ லாங்குவேஜில் சிம்பிள் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும், அதை எரர் ஃப்ரீயாகவும் இருக்கும். சோஷியல் பிளாட்ஃபார்மும் டெய்லி மோஷன்ன்ற வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மும் ரெண்டும் கோ லாங்குவேஜஸ் தான் டெவலப் பண்ணாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி பார்த்தோம். அதோட ஃபியூச்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறத பற்றி புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் எந்த லாங்குவேஜ் படித்தாலும் அது கொஞ்சம் டீப்பாக படிங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு HTML எடுத்தீங்கன்னா அது HTML டேக்ஸ்லாம் இருக்கும், நிறைய டேக்ஸ் இருக்கும். அது டீப்பாக படிங்க. அப்போ தான் நமக்கு ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வீடியோவில்
சந்திக்கலாம். பாய்.